श्रीशैलेदयाभाद्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समाहं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் மறுமறைகள் அந்தாதி செய்தான் அடியினை எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கேர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. மயர்வர மதிரளம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் தலைவரும் பிரபன்ன ஜனகூடஸ்தருமான நம்மாழ்வார் அருளிச் செய்த 4 பிரபந்தங்களுள் 4வதான பிரபந்தம் திருவாய்மொழி. இவர் அருளிச் செய்த திருவாசிரியம் யஜுர்வேத சாரம் என்றும் திருவிருத்தம் ரிக்வேத சாரம் என்றும் பெரிய திருவந்தாதி அதர்வண வேத சாரம் என்றும் திருவாய்மொழி சாமவேத சாரம் என்றும் பூர்வாச்சாரர்கள் கூறியுள்ளார்கள். நம்மாழ்வார் தனது ஞானக்கண்ணுக்கு இலக்கான எம்பெருமானை நோக்கி தேவரீரை அனுபவிப்பதற்கு இடையூறான தேக சம்பந்தத்தை அறுத்து தந்தருள வேணும் என்று பிரார்த்தித்தார். தன் முதல் பிரபந்தமாகிய திருவிருத்தத்திலே ஆழ்வார் அப்படி பிரார்த்தித்த போதிலும் எம்பெருமான் இவ்வாழ்வாரை கொண்டு நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய சில திவ்ய பிரபந்தங்களை வெளிவிடுத்து சம்சாரிகளை திருத்தி படிக்கொள்ள வேண்டும் என்ற திருவுள்ளம் பற்றிடம் ஆகையினாலே இவருடைய பிரார்த்தனையை உடனே தலைக்கட்டி தந்தருளவில்லை. தனது சொரூபமான விபூதிகளை ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுக்க ஆழ்வார் அவற்றைக் கண்டு பரமானந்தம் பொழிய அனுபவித்தார். திருவாசிரியத்திலே அப்படி அனுபவித்த பகவத் விஷயத்திலே அவ்விஷயத்திற்கு தகுதியான ஆசை புரண்டு பெருகிச் செல்கின்றபடியே பேசினார் பெரிய திருவந்தாதியிலே. தாயானவள் தனது பிரஜைக்கு அஜீர்ணத்தை அறுத்து பசியை மிகுத்து சூரிடுமாப்போலே எம்பெருமான் தமக்கு ருசியை பிறப்பித்தபடியையும் அந்த ருசிதான் பரபக்தி பரஞான பரபக்தியைக் கொண்டு பக்குவமானபடியையும் பின்பு பிரகிருதி சம்பந்தமற்று பேற்றோடே தலைக்கட்டினபடியையும் அருளிச் செய்கிறார் இத்திருவாய்மொழியிலே. ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனார் தன்னுடைய தந்தையான தயரதன் சொற்கேட்டு காட்டுக்கு எழுந்தருளின பிறகு அயோத்திக்கு வந்த பரதாழ்வானை நோக்கி அவருடைய திருத்தாயார் கைகேயானவள் பரதனை பார்த்து அரசே என்று விழிக்கிறாள். அவ்வாறு அழைத்த அளவில் பரதன் அச்சொல்கேட்டு என்ன சங்கடம் அடைந்தானோ அந்த சங்கடம் ஆழ்வாருக்கு
திருவிருத்தத்திலே உண்டாயிற்று. பிறகு பரதன் சில பரிவாரங்களை கூட்டிக் கொண்டு சித்திரகூடம் சென்று ராமபிரானை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வருவதற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த பரதனது நெஞ்சிலே என்ன தரிப்பு இருந்ததோ அவ்வகையான தரிப்பு ஆழ்வாருக்கு திருவாசிரியத்திலே உண்டாயிற்று. பிறகு பரதன் ஸ்ரீ நந்தி கிராமத்திலே இருந்து கொண்டு 14 வருடம் தன்னுடைய ஆசையாகிய ராமபிரான் மீண்டும் அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டு இருந்த நிலை போலும் பெரிய திருவந்தாதியிலே ஆழ்வாருடைய நிலை. ஸ்ரீராமன் மீண்டும் அயோத்திக்கு எழுந்தருளி பட்டாபிஷேகம் கண்டருளிய போது பரதன் பெற்ற பேரு என்னவோ அந்த பேரே ஆழ்வாருக்கு இத்திருவாய்மொழியை அருளிச் செய்தபோது உண்டாகிறது. இந்த பிரபந்தம் 100 பதிகங்களாக அமைந்துள்ளது. 1102 பாசுரங்களாக உள்ளது. இது ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு 10 பதிகங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. திருவாய்மொழியை அருளியவர் நம்மாழ்வார் என்பது அனைவரும் அறிந்ததே. இவருக்கு சடகோபன் என்பது திருநாமம். இவர் திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியிலே வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்தவர். இவருடைய பாடல்கள் வேதங்களின் சாராம்சத்தையும் வைணவ தத்துவங்களையும் விளக்கி கூறுகிறது. இவற்றை தமிழும் வடமொழியும் கலந்த மணிப்பிரவளா நடையிலே பல உரைகள் எழுதப்பட்டுள்ளன. 6000 படி, 9000 படி, 12000 படி, ஈடு 30,000 படி, 24,000 படி என்று பலவிதமான வியாக்கியானங்கள் பூர்வாச்சாரியர்களால் கூறப்பட்டுள்ளன. இத்திருவாய்மொழியின் விளக்கத்தை பூர்வாச்சாரியர்கள் அருளிச் செய்த வியாக்கியானங்களை அடிப்படையாக கொண்டு அடியேன் எம்பெருமான் திருவருளாலும் ஆச்சாரியன் திருவாலித் திருநகரி மேலைத் திருமாளிகை பெரிய சுவாமி ஸ்ரீ சடகோபாச்சாரியார் மற்றும் வர்த்தமான சுவாமி ஸ்ரீ ரங்காச்சாரியார் ஆகியோர் ஆசையுடன் இன்று முதல் காணொளி மூலம் அனுபவிக்க விழைந்துள்ளேன். லோகக்ஷேமம் கருத்தில் கொண்டு யூடியூபிலே வெளியிடுகின்றேன். பக்தர்கள் கண்டு கேட்டு அனுபவிக்க வேண்டுகிறேன். திருமங்கை ஆழ்வாரின் கிரந்தங்களை 2 ஆண்டுகளுக்கு முன்பு யூடியூபில் வெளியிட்ட யான் இன்று தொடங்கி திருவாய்மொழி குறித்து விளக்க முற்படுகின்றேன். இன்றைய தினம் எம்பெருமானாருடைய முக்கியமான சிஷ்யரான எம்பார் 1000வது திருநட்சத்திரம். இன்றைய தினத்தில் தொடங்கி இத்திருவாய்மொழியினை நாம் அனுபவிக்க உள்ளோம். இன்றைக்கு இத்திருவாய்மொழிக்கான அறிமுகம் மட்டுமே கண்டுள்ளோம். அடுத்து வரும் காணொளிகளில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு 10ஆக, ஒவ்வொரு பதிகமாக, ஒவ்வொரு பாசுரமாக நாம் கண்டு கேட்டு அனுபவிக்க உள்ளோம். நம்மாழ்வார் திருவடிகளே சரண். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரண். எம்பார் திருவடிகளே சரண்.